ஆதிமூல சத்குரு வீரபோக வசந்தராயர் கல்கி மகான் மகாலட்சுமி சாமியுடைய அருள் ஆசீர்வாதம் அனைவருக்கும் உரித்தாகட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கின்றேன். ஏன் என்று சொன்னால், இந்த மக்கள் ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஆறுதல் கிடைக்குமா, நிம்மதி கிடைக்குமா, தெளிவு கிடைக்குமா, தீர்வு கிடைக்குமா என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, திருட்டு, இதெல்லாம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இதற்கு ஒரு தீர்வு கிடைக்குமா என்று இறைவனிடத்திலே மக்கள் மனதை செழித்துக் கொண்டிருக்கிறார்கள். மனதை செழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் பிறந்த மகான்கள், யோகி, தபசி, சித்தர்கள், நாயனமார்கள், ஆழ்வார்கள், அதுபோக சில தீர்க்கதரிசிகள் உலகத்திலே பிறந்து வாழ்ந்து மக்கள் மனம் செழிப்படைய வேண்டும், தெளிவடைய வேண்டும் என்பதற்காகவே எத்தனையோ விஷயங்களை எடுத்துச் சொல்லியிருக்கின்றார்கள். மனிதனுடைய மனதுக்குள் எப்படி சந்தேக புயல், சந்தேகம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையிலேயே ஊறிவிட்டது. சாதாரணப்பட்ட சந்தேகம் அல்ல, மிகப்பெரிய சந்தேகம். அந்த சந்தேகங்கள் ஏன் மனிதருக்கு உருவாகிவிட்டது என்று சொன்னால், பொய் உருண்டோடி கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஒரு உண்மை வெல்ல வேண்டும், ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், மனிதனுடைய மனதுக்குள் அவங்க நம்புறதில்லை. தன்னை தான் நம்புவதில்லை. பிறரை எப்படி நம்புவார்கள் என்று பார்த்தால், ஆசையான வார்த்தைகளை காட்டுகின்ற போது அப்பொழுது மனிதன் மயங்கி விடுகிறான், மயங்கி ஏமாந்து விடுகிறான். சில மனிதர்கள், எத்தனையோ மனிதர்களை நாம் நல்லவர்கள் என்று நம்பினோம். எவரிடத்திலுமே நம்மளுக்கு ஒரு சரியான ஒரு தீர்வு கிடைக்கலையே, தெளிவு கிடைக்கலையே என்பது சிந்திச்சு பார்க்கின்ற போது, உண்மையான மனமாக இருந்தால் அவர்கள் அங்கிருந்து தப்பித்து ஓடிவிடுவார்கள். அது ஒரு சில நாள் மட்டும்தான் முடியும். அதனால் இந்த கலியுகத்தில் சில விஷயங்களை சில பேர்கள், தீர்க்கதரிசிகள், நல்லவர்கள் வாழ்ந்து இந்த உலகுக்கு சில விஷயங்களை சொல்ல வந்திருக்கிறார்கள், சொல்லிக்கொண்டும் போய்விட்டார்கள். இப்போ
ஒரு நல்ல ஒரு இடத்தில் இயற்கை சூழ்நிலை இருக்கின்ற இடத்தில் இருந்து டெய்லியும் தவம் என்பது அவருடைய வேலையாகவே இருக்கின்றது. மக்களுக்கு சில கருத்துக்களை எடுத்து சொல்வதற்கும் அவர்களுக்கு சில வேலையாகவே இருக்கிறது. அதனால புத்தர் உங்களுக்கெல்லாம் தெரியும், அரசனாக இருந்து ஒரு மகானாக உலகில் பயணம் மேற்கொண்டு அவதார புருஷராக இருந்ததாக வரலாறுகள் இருக்கின்றது. அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு இடத்தில் அமர்ந்து தவம் செய்து கொண்டு எழுந்து அன்பால் அழைத்த அந்த ஊருக்கு ஒரு பயணம் செய்கிறார். பயணம் செய்கின்ற போது இவருக்கு வருகின்ற இந்த பேரும் புகழையும் பார்த்து அந்த ஊர் மக்கள் சில பேர்கள் பொறாமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என்ன இவருக்கு மட்டும் இவ்வளவு ஒரு பேரும் புகழ் வருதா என்று சொல்லி இவர் எப்படியாவது இவருடைய பேரை கெடுக்கணுங்கிறது என்பதற்காக ஒரு திட்டம் தீட்டுகிறார்கள். யார்? சதிகாரர்கள். திட்டம் தீட்டிக்கொண்டு அவர்கள் பின்னாடி பயணம் செய்கிறார்கள். ஒரு இடத்துல போய் போதனை, மக்களுக்கு தெளிவான போதனை ஊட்டி கொண்டிருக்கிறார். போதனைகள் முடிந்தபின் மக்கள் அவரிடத்திலே ஆசி பெறுவதற்காக மக்கள் அவர்கள் வராங்க, ஆசி வழங்கி கொண்டிருக்கிறார். ஆசி வழங்கி கொண்டிருக்கின்றப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பெண்மணி ஒடியாது, ஒரு பெண்மணி ஒடியாந்து புத்தருடைய காலில் விழுந்து நீதி வேண்டும், எனக்கு நீதி வேண்டும் சாமி, நீதி வேண்டும் சாமி என்று அவர் கேட்கின்றார். ஏன்னா நீதி வேண்டும் என்று கேட்கக்கூடிய பெண் ஒரு கற்பனை பெண். பார்க்கிறார், பார்த்துட்டு உடனே உனக்கு யார் துரோகம் செய்தார்கள் என்பதை சொல்லுமா அப்படின்னு கேட்கிறார். உடனே அந்த பெண்மணி என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு துரோகம் செய்தது நீங்கள் தானே சுவாமி அப்படின்னு ஒரு பெரும் ஒரு குண்டை தூக்கி போடுகிறார் அந்த பெண்மணி. அவர் அப்படியே வெகுந்து அப்படியே பார்க்கிறார் தீட்சண்யமா. இல்லடா, இந்த பெண் நம்மளை சொல்லுகிறது, குற்றம் சாட்டுகிறது, படைத்தது வரை குற்றம் சாட்டுகிறதா இல்லை என்னை குற்றம் சாட்டுகிறதா என்பது அவருக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் எழும்புகிறது. சிந்திச்சு, சரி, இந்த நிலைக்கு உன்னையே கர்ப்பமாகிற அளவுக்கு இந்த நிலைக்கு உன்னை உருவாக்கியவன் யார் அப்படின்னு கேட்கும்போது அந்த புத்தரவே சொல்லிடுச்சு அந்த பொண்ணு. அப்போ ஜனங்கள் அவரை சுற்றி நின்று கொண்டு இருக்கிறார்கள் நிறையா. ஒன்றுமே பேசல புத்தர், எதையுமே பேசல. அப்படி மௌனம் சாய்த்து கொண்டு சிந்தித்துக் கொண்டு மூலத்தோடு அவர் மனது மோதிக்கொண்டிருக்கிறது. ஏன் இப்படி எனக்கு ஒரு சோதனை என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது. மனதுக்குள்ளே கேட்டுக்கொண்டிருக்கிறார்.
கேட்டுக்கொண்டிருக்கின்றப்போ ஒரு மூதாட்டி என்பது வயதான ஒரு பெண்மணி பக்கத்தில் வருகிறது. பக்கத்தில் வந்து, உனக்கு துரோகம் செய்தவர் இவர்தானவா அப்படிங்கிறது. ஆமாம் என்று அந்த பெண்மணி சொல்ல, அந்த மூதாட்டி வயதான பெண்மணி கேட்கின்றது. அப்படியா அப்படின்ட்டு அப்படியே அந்த பெண்மணி மாமான்னு கூப்பிட்டுட்டு அப்படியே வயிற்றை தடவ போகிறது. வயிற்றை தடவ போகிறது. வயிற்றை தடவ போகிறது. நிலைக்கு ஆளாக்கினவரை பார்ப்போம் அப்படின்னு வயிற்றை தடவை, எத்தனை மாதம் என்று பார்ப்போம் என்று வயிற்றை தடவ போகிறது. வயிற்றை தடவ போகின்ற போது அந்த பெண்மணி ஓடுகிறார். ஓடிக்கொண்டே இருக்கிறார். அப்பொழுது அந்த மக்கள் பார்க்கிறார்கள். என்ன காரணம் இந்த பெண்மணி ஓடுகிறாள் என்று மக்கள் சிந்திக்கிறார்கள். அப்படியே போய் அந்த பெண்மணியை பிடித்து கொண்டு வருகிறார்கள். இங்கம்மா எத்தனை மாதம் ஆச்சு இந்த நிலைக்கு ஆளாக்களுக்கு இவருதான் சொல்கிற, எத்தனை மாதம் ஆச்சு ஒரு பிரசவம் பார்க்கலாம் அப்படின்னு அந்த மூதாட்டி அம்மா சொல்கிறாங்க. சொல்லி கொண்டு போக வயிற்றோட விட மாட்டேங்குது. அங்கே தொட்டு பார்க்கின்ற போது உள்ள பெரும் துணியை, ஒரு பந்து மாதிரி துணியை சுற்றி கொண்டு உள்ளே வைத்து கொண்டு அதை வைத்து கொண்டு வருகின்ற போது அது பந்தாக இருக்கிறது. துணியில் சுற்றின பந்து. ஏம்மா இந்த மாதிரி நீ சொன்னேன்னு கேட்குறப்போ அந்த பெண்மணி சொல்கிறாங்க, பக்கத்தில் இருக்கின்றவர்கள் தான் நீ இந்த மாதிரி நீ போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி மிரட்டி சொல்ல வைத்தார்கள். இல்லை என்றால் உன்னுடைய குடும்பத்தை அழைத்து விடுவோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதுக்கு பயந்த பெண்மணி சொல்லுது. அப்போ புத்தர் அப்படியே சிந்திக்கின்றார். பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ சோதனைகள் துன்பங்களில் வாழ்ந்த போதும் இப்படியும் ஒரு துன்பம் என் மனதையும் என் உடலையும் என் ஆன்மாவையும் பலப்படுத்துவதற்காகவே இயற்கை கொடுக்கின்ற சோதனை தான் என்று அவர் இயற்கையை வணங்கி அவர் அங்கிருந்து சென்று விட்டார். எல்லாரும் யார் துரோகம் செய்தாரோ அவளை பிடித்து அடித்து விடலாம் என்று நினைக்கின்ற போது அவர்கள் எண்ணம் போல் வாழட்டும், யாரும் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து அவர் கிளம்பிவிட்டார். எண்ணம் போல் வாழ்க, வாழ்த்து கண்டு போயிட்டார். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு காளி கோயில். காளி கோயிலில் ஒரு மிகப்பெரிய ஒரு காளி, அது மிகப்பெரிய சக்தியோடு இருக்கின்ற காளி. அதற்கு அன்றாடம் பூஜை செய்துவிட்டுத்தான் பக்தர்களை எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் அவர் போவார். நாள்படை ஆக ஆக அவர் உடம்பு சுத்தமாகி சுத்தியாகி தெளிவாகிவிட்டார். தெளிந்த நீரோடை போல் இருக்கிறார். அவருடைய முகம், அவருடைய கைகால், அவருடைய உடல், அந்த தேஜஸ் எல்லாம் பார்க்கும்போது காளி இவரிடத்தில் பேசுகிறது என்று அவர் எண்ணி வருகின்றவர்களெல்லாம் அவரிடத்திலே ஆசீர்வாதம் வாங்குவதற்காக வரும்போது ஜனங்கள் அதிகரிக்கும் போது அவரால் காளிக்கு பூஜை செய்ய முடியவில்லை. அவர் எண்ணத்தால் மட்டுமே பூஜிக்கின்றார் காளியை. பூஜை செய்து கொண்டு எண்ணத்தாலேயே அவர் பூஜித்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு ஒரு பூசாரி ஒன்று நியமிக்கிறார்கள். அந்த பூசாரி அந்த காளி கோயிலுடைய பெரும் பூசாரியாக மாறிவிட்டார். எல்லாரும் என்கிட்ட தீவிரத்தை மட்டும்தான் எடுக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, ஏதோ அவங்க போட வேண்டிய காணிக்கை போட்டு போயிடுறாங்க. எல்லாம் எங்கடா போகிறாங்க பார்த்தா அந்த முதல் பூசாரி இருந்தார் இல்லையா, அவர் இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு அவரை பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி பூசாரி கவனித்துட்டு இருக்கிறப்போ அந்த பூசாரிக்கு ஒரு நாள் மிகப்பெரிய ஒரு பொறாமை உண்டாகணும் மனசுல இருந்து.
எரிமலை மாதிரி ஒரு பொறாமை உண்டாகும். பொறாமை உண்டாகி உடனே அந்த பூசாரி ஒரு நாள் அந்த முதல் பூசாரி இருக்கார் இல்லையா, இப்போ இருக்கிற புது பூசாரி அவரை தாக்கி விடுகிறார், அடித்து விடுகிறார். பொறாமையினால அடித்து தாக்கி விடப்போ அவர் எதுவுமே சொல்ல, கோயிலிருந்து வெளியே புறப்பட்டு இன்னொரு இடத்தில் போய் அவர் அமைதியாக அமர்ந்து இருக்கிறார். வருகின்றவர்கள்லாம் இங்கே பூசாரியை காணவில்லை, முதல் சாமியை காணவில்லை, சாமியை காணவில்லை என்று தேடுகிறார். தேடுகின்ற போது இந்த பூசாரி கேட்கிறார், எங்க சாமி அப்படின்னு கேட்கிறார். தெரியல, நானும் பார்த்துட்டு கூட ஆச்சு, காணாம் அப்படின்னு ஒரு பூசாரி சொல்றார். அவர் இருக்கும் இடம், அது வீடு இருக்கு இல்லையா, எளிமையான வீடு. அந்த வீட்டில் அவருடைய மனைவியுடன் அங்கே உட்காந்து பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் போய் அங்கே போகும்போது, ஏன் சாமி நீங்கள் வந்து அங்கெல்லாம் எங்கே இருக்கீங்கன்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு 3 நாள் 4 நாளாக எனக்கு கொஞ்சம் வேறு வேலையாக இருந்தேன், அதனால் வரல அப்படின்னு சொல்கிறார். நாளைக்கு நீங்கள் வர வேண்டும், நீங்கள் தான் உட்கார வேண்டும் என்று சொல்கிறாங்க சாமி. சரி, இருந்தாலும் மக்களும் சொல்கிறார்கள், என்னால் காளியை பார்க்க முடியாமல் இருக்கவில்லை அப்படின்ட்டு அவரும் போகிறார். பூசாரிக்கு பயம், வாய்தர்னு சொல்லிவிட்டால் அவரை நம்பி வருகின்றவர்கள் தேடி வருகின்றவர்கள் தாக்கி விடுவார்கள் என்று பட்சம் உணர்வு. கடைசி வரை யாரிடத்திலுமே சொல்லவில்லை. அவர் சொல்லியிருந்தால் பூசாரியை அடித்து நொறுக்கியிருப்பார்கள். இதுதான் உண்மை. அதே போல அமெரிக்கா நாடு என்று ஒரு நாடு இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அமெரிக்கா நாட்டில் ஒரு நல்ல ஒரு போதகர், ஒரு ஃபாதர், அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அனைவருக்கும் போதனை ஊட்டி கொண்டிருக்கிறார். போதனை ஊட்டி கொண்டிருக்கின்ற நேரத்தில் அங்கே இருக்கின்ற அவருடைய டியோடிஸ் பாலவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாரும் மோட்சத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் கையை தூக்குங்கள் என்று சொல்றார். அனைவரும் கையை தூக்கி விட்டார்கள். அனைவரும் கையை தூக்கி விட்டார்கள். கையை தூக்கணுன்னே அப்படியே பார்க்கிறார். ஒரு தீச்சங்கி பார்வையில் அப்படியே பார்க்கிறார். பார்த்து கொண்டிருக்கின்றப்போ ஒருவர் மட்டும் கையை தூக்கவில்லை. என்னப்பா எத்தனை பேர்த்த கையை தூக்க சொன்னா எல்லாரும் தூக்கிட்டாங்க, இவர் மட்டும் தூக்கலையேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு குழப்பம், ஒரு நிரலும் ஏற்படும் போது வா என்று அழைக்கிறார். அழைத்து, உனக்கு சொர்க்கம் வேண்டாமா, நரகத்துக்கு போறியா தம்பி அப்படின்னு கேட்க, அவர் சொல்றார், ஃபாதர், நான் சொர்க்கத்துக்கும் போக வேண்டாம், நரகத்துக்கும் போக வேண்டாம், இந்த நாட்டினுடைய ஒரு ஜனாதிபதியாக வேண்டும் நான் அப்படிங்கிறார். அவருடைய மெய் சிலுத்து போச்சு ஃபாதருக்கு. மெய் சிலுத்தது மட்டும் இல்லாம சிந்திக்கிறார், என்னடா இது, என்ன கேட்கலான்னு ஃபாதர் சிந்திக்கிறார். சரிப்பா, நீ சொர்க்கத்துக்கும் போகல நரகத்துக்கும் போகல, நீ என்ன ஆக நினைக்கிற அப்படின்னு கேட்குறப்போ
இந்த நாட்டினுடைய நான் ஜனாதிபதியாக வேண்டும், இந்த நாட்டை நான் ஆள வேண்டும் அப்படிங்கும்போது வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லி சிந்திக்கிறார். சார், இந்த இந்த அமெரிக்கா என்ற நாட்டில் நீ ஜனாதிபதியாகி மக்களுக்கு என்ன செய்ய போகிறாய் அப்படின்னு அவர் கேட்கிறார். கேட்கின்ற போது அவர் சொல்றார், இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஆனவுடன் இங்கு வாழுகின்ற கருப்பர்கள் இனம் தண்டிக்கப்பட்டிருக்கிறது, தண்டனைக்குள்ளாகப்பட்டிருக்கிறார்கள், வேதனைக்குள்ளாகப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் விடுதலை வாங்கி தர வேண்டும். எல்லாத்தையும் கருப்பர் வெள்ளை என்று சமமாக நான் பார்க்க வேண்டும். அனைவரையும் நான் மனிதனாக மனித நேயத்தை நான் பார்க்க வேண்டும், அன்பை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்றார். அவர் யார் அப்படின்னு கேட்டால் ஆபிரகாம் லிங்கன். ஒரு உணர்வு லட்சியம் உள்ளத்தில் ஓடிக்கொண்டே இருக்கின்ற போது சோதனைகள், வேதனைகள், துன்பங்கள் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடி மன வலிமையோடு, உடல் வலிமையோடு உன் உழைக்கின்ற உயிருக்கு, அணுக்கு இருளை போற்றாமல், இருளை வைக்காமல் அருளையோடு வாழ்கின்ற போது அது உங்களுக்கு நிகழும். இதுதான் உண்மை. அதே அன்னை தெரசா அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு சமூக சேவகர், அவர் என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்கத்தா நகரத்தில் துன்பத்தில் வாழ்கின்ற மனிதர்களையும், அழுக்கு பிடித்து திரிகின்ற மனிதர்களையும், பசியோடு தெருவில் திரிகின்ற மனிதர்களையும், குஷ்டரோகி, அதாவது குஷ்டம் நோய் இருக்கு இல்லையா, பெண் குஷ்டம், அந்த குஷ்டம், எத்தனை குஷ்டம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்கிறவங்களையெல்லாம் இந்த அம்மா பார்க்குது. பாவம் ரோட்டில் கிடக்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா, ஒரு நாள் அப்படியே இத்தனை வேதனை, இவ்வளோ மக்கள் இப்படி இருக்காங்களே, என்னடா செய்கிறது அப்படி மனதுக்குள் அது அழுகின்ற அந்த நீர் கண் வழியாகவும் வருகிறது. சரி, இவர்களுக்கெல்லாம் நம்ம உதவி செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு யாருமே தொட முடியாது அந்த மனிதனை தொட்டு அப்படி இடக்க வைத்து கூட்டிகிட்டு போகுது. தோல் அப்படி அரவணைத்து கூட்டிகிட்டு போகுது. கூட்டிகிட்டு போய் அங்கே மார்வாடிகள் பெரிய தொழிலுக்குள்ளே இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, ஐயா, இந்த மாதிரி ஏழைகள்லாம் நிறைய இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, திருவிழாக்கு எடுக்கிறாங்க, இவர்களுக்கு ஒரு இடம் அமைத்து அவர்களெல்லாம் உணவு அளிக்கலாம், சுத்தம் செய்யலாம், நாம் சேவை செய்யலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறேன் ஐயா, நீங்கள் உதவி புரியுங்கள் ஐயா அப்படின்னு அவர் கேட்க. அது கேட்கின்றப்போ காலையில் கடை திறந்த உடனே நீ நின்று இதை கேட்குறீன்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கு பயங்கரமான கோவம் மார்வாடிக்கு கோவம் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த பீடா போடுற பாக்கு அதெல்லாம் வாயிலும் உதட்டிக்கிட்டு அந்த காலையில் வந்துடுச்சேன்னு சொல்லிட்டு கேட்குறேன்னு சொல்லிட்டு போட்டு கொடுக்கணுமேங்கிறதுக்காக அவர் உட்காந்துற கல்லாப்பெட்டியில் இருந்து வெளியில் முகத்தில் அந்த உமிழ் நீரை துப்புகின்றார். துப்புகின்ற போது இந்த அம்மா என்ன நினைக்குது அப்படின்னா, எந்த கோவம் படாம, ஐயா, இது எனக்கு தந்து விட்டீர்கள், இவர்களுக்கு ஏதாவது கொடுங்கள், அவர்களுக்கு ஏதாவது கொடுங்கள், எனக்கு இது போதும், நீ கொடுத்தது போதும், அவர்களுக்கு கொடுங்கள் அப்படின்னு அந்த அம்மா
அன்போடு கேட்கின்றார். போய் அவர்கிட்ட இருந்த அந்த அந்த ஆத்திரம், ஆக்ரோஷம் இது குறைந்து என்ன ஆயிட்டது அப்படின்னா, வாங்கம்மான்னு கூப்பிட்டு ஒரு இடத்தையும் கொடுத்து அந்த இடத்தில் ஒரு குடிலையும் போட்டு, டெய்லி நீ எத்தனை பேத்துக்கு நீ உதவி செய்கின்றாயோ அத்தனை பேத்துக்கும் என்னால் முடிந்தவரை நான் இருக்கும் வரை உனக்கு உதவி செய்கின்றேன். நான் இல்லை என்றாலும் என்னுடைய சந்ததிகிட்டையும் சொல்லிட்டு போயிடுறேன். அம்மா தாய், உன்னுடைய பொறுமைக்கும் உன்னுடைய ஒரு அமைதிக்கும் எல்லையில்லாத இடத்துல நீ இருக்கிறமா, இறைவன் உனக்கு பூர்ணமாக அருள் புரிந்திருக்கிறார் என்று சொல்லி, தர்மம் செய்வதை நீ தயங்காமல் செய், உன் வாழ்வு தலைத்தூங்கும் என்ற வார்த்தைக்கு இலக்கணமாக அவர் அந்த அம்மாட்ட ஆசி பெற்று காலந்தோறும் தொழில் கொடுக்க ஆரம்பித்து விட்டார். இந்த அம்மாவும் கோபப்பட்டு, அவரும் கோபப்பட்டு இருந்தால் நிலை என்ன ஆகும் தான் ஒன்றும் போயிடும். அதனால பொறுமை என்பது உலகில் முக்கியமானது. மனிதனுக்கு நிதானம் என்பது அவசியம் தேவைப்படுகிறது. அதனால மக்களுக்கு ஏன் இதை சொல்றேன்னா, உங்களுக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான் என்று நான் நினைக்கின்றேன். இதை தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளட்டுமேங்கிறதுக்காக இந்த வார்த்தையை எடுத்துரைக்கின்றேன். அவ்வளவுதான். அதே போல ஒரு ஊர்ல ஒரு ராஜா அரசாண்டு கொண்டிருக்கிறார். நேர்மையாக நீதியாட்சி புரிந்து கொண்டிருக்கிறார். நேர்மையாக நீதியாட்சி புரிந்து கொண்டிருக்கின்றப்போ என்ன காரணம்? நேர்மையான நீதியாட்சி அவர் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவருக்கு ஒரு மந்திரிகள் மாதிரி ஒரு உதவியாளர் ஜனாதிபதி இருக்கிறார். அந்த ஜனாதிபதி என்ன சொல்றாருன்னா, வருகின்ற ராஜாவிடத்தில் வருகின்ற மக்களை பார்க்கிறார், பிரச்சனையை பார்க்கிறார், வேதனையை பார்க்கிறார், தொல்லைகளை பார்க்கிறார். இவர் ஒவ்வொரு நாளும் ஆலோசனை பெறுகிறார் என்னிடத்தில். நான் அவர் ஆலோசனை செய்தாலும் என்னிடத்தில் சில ஆலோசனை கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அமைச்சரிடத்தில் அவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றப்போ, அமைச்சரே, மக்கள் இவ்வளவு துன்பப்படுகிறார்களே, வேதனைப்படுகிறார்களே, இதற்கு என்ன வழி, நம்ம என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு நாட்டை ஆளுகின்ற அரசன் பொருளாதாரத்தினுடைய நெருக்கடிகள் அதிகமாகுது. அப்போ அவரிடத்துல கேட்குறாங்க, நான் என்ன செய்ய வேண்டும் என்று அமைச்சரிடத்தில் கேட்கின்ற போது, அமைச்சர் சிந்திக்கின்றார். அமைச்சர் என்ன சொல்வது ஆலோசனை அப்படின்னு சொல்லிட்டு, நாளை சொல்கிறேன் ராஜா அரசேன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறார். சபையும் கலைந்து விடுகிறது. சபையை கலைந்து விட்ட உடனே அடுத்த நாள் சபை கூடுகிறது. கூடுகின்ற போது இவருக்கு என்ன வார்த்தை சொல்வது என்று அவருக்கே தெரியல. யாரு அமைச்சருக்கு சிந்திச்சு பார்க்குற ஒன்றும் புரியல. சிந்திச்சு பார்க்கின்ற போது அவருக்கு ஒன்றும் புரியல. அரசு கேட்கறது பதில் சொல்லி ஆகணும் அமைச்சர்கள். ஆனால் சபை கூடிவிட்டது, ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது. என்ன சொல்றாரு அப்படின்னா, சரி
நீங்கள் நான் கேட்ட கேள்விக்கு பதில் கூறுங்கள் என்று சொல்லும்போது அங்கே திடீர்னு அவருக்கு உதிக்குது உள்ளத்தில். பக்கத்தூரில் ஒரு மிகப்பெரிய ஒரு மகான், ஒரு ஞானி, எளிமையாக பரதேசியாக இருக்கிறார். ஆனால் அவர் தேடி போகிறவங்களுக்கெல்லாம் என்ன கேட்குறோமோ அதை கொடுத்து கொண்டு இருக்கிறார். என்னவென்று புரியல அரசே, அவரை சற்று பார்க்கலாமா என்று சொல்லுகின்ற போது, வாருங்கள் போகலாம் என்று சொல்லி எல்லாரும் புறப்பட்டு அந்த அவர் இருக்கும் இடத்தை தேடி போகிறார். தேடி போகும்போது ஒரு குடிசை வீடு. அந்த குடிசை வீட்டில் ஒரு பசுவை வளர்த்து கொண்டிருக்கிறார். அந்த பசு கேட்டதெல்லாம் கொடுக்கின்றது. என்ன கேட்குறோமோ அதை கொடுக்குது. அந்த ஞானி அந்த தபசி வளர்த்தியிருக்கிறார். அப்படி வளர்த்துவதோடு பக்தியோடு வளர்த்தி கொண்டு இருக்கிறார். பக்தினால தான் அது எல்லாமே, அருள்னால தான் கிடைக்கிது. அந்த காமதேவன்கிட்ட இருந்து கிடைக்கிது. அது காமதேவன் சொல்லி வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சார்னா பாத்திரம் அனைத்தும் கொடுத்து விடுகிறார். இல்லை மக்களுக்கெல்லாம் இல்லைங்காமல் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்ல குறையாமல் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்பொழுது அந்த தபசியிடம், நீயே சன்னியாசி, உனக்கு எதுக்கு இது? நான் நாட்டை ஆளுகின்றேன், அரசன். எனக்கு தாங்கள் கொடுத்து விட்டேன் என்று சொன்னால் உங்கள் திருவடி பணிந்து நான் கேட்கின்றேன், அதை எனக்கு தந்து விடுங்கள் என்று பணிவோடு கேட்கின்றார் அரசன். அப்புறம் சொல்ல, இல்லை நான் கொடுக்க முடியாது, இதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டார். சொன்ன உடனே நான் யார் என்று தெரியாமல் என்னுடைய ஊரில் அமர்ந்து கொண்டு என்னுடைய கண்ட்ரோல், என்னுடைய ஆள்கைக்கு உள்பட்ட இடத்தில், ஆள்கைக்கு உள்பட்ட இடத்தில் இருந்து நீ எனக்கே நீ தர மாட்டேங்கிறேன் அரசன் என்று தெரியாமல் அப்படின்னு அவர் கொஞ்சம் ஆவேசப்படுகிறார். பண்ணிட்டு போயிட்டார். போயிட்டு அவருக்கு, அரசனுக்கு ஒரு சிந்தனை, அவரை பிடித்து வந்து உள்ளே சிறை வைத்து விடுவோம் என்று நினைக்கிறார். சிறை வைத்து வைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற போது சிப்பாய்களை கூப்பிட்டு போய் அமைச்சர்களோடு போய் நீங்கள் அழைத்து வாருங்கள், அவரை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டார். இவங்களும் போய் கொண்டுட்டு வராங்க. இந்த மாட்டையும் கொண்டுட்டு வந்துட்டாங்க. மாடு அரசன் வீட்டில் அங்கே இருக்குது. அந்த துறவியை கொண்டு போய் சிறையில் வைத்து விட்டார்கள். சிறையில் வைத்துவிட்டு வந்த பின்பு இவர் உறங்கிக் கொண்டிருக்கின்ற போது எண்ணத்தில் என்னென்னமோ ஓடுகிறது. இயற்கை அவரை என்னென்னமோ உணர்த்துகிறது. மனசுக்குள்ள தேவையில்லாதெல்லாம் உணர்த்துகிறது. தூங்க முடியவில்லை. அவர் சன்னியாசி அப்படியே படுத்துக்கிட்டார். சிறையில் அப்படியே தவத்தில் உட்காந்துட்டார். தவத்தில் கிளீனாக தவத்தில் உட்காந்துட்டு என்ன பண்ணுவார்? பதவி பலமும் படைபலமும் இதெல்லாம் அரசனுக்கு உண்டல்லவா? பணபலத்தால் படைபலத்தால் நீ எதையும் செய்ய முடியாது, இறை பலத்தில் இருக்கின்றவர்கள் என்பதை சொல்லி எண்ணம் போல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். படைபலமோ பணபலமோ ஒருபோதும் இயற்கைக்கிட்ட வெல்லாது என்பதற்காக இந்த சிறிய ஒரு வார்த்தைகள் உங்கள் முன் வைத்திருக்கின்றேன். சிந்தித்து பாருங்கள் மக்களே என்று ஆசீர்வதிக்கின்றேன். எண்ணம் போல் வாழுங்கள். அனைத்து காரியங்களும் சிறப்பாக இருக்கட்டும் என்று சொல்லி
உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உயிர் ஜீவனங்களுக்கு அனைத்துக்கும் அருள் ஒளி கிடைத்து இருள் விலகி நலமுடன் வாழ வேண்டும். வாழ்க சத்தியம், ஜெயிப்பது நிச்சயம். வாழ்க தமிழ். அன்னை மகாலட்சுமியுடைய அருள் அனைவருக்கும் பெருகட்டும், கிடைக்கட்டும் என்று சொல்லி, வாழ்க சத்தியம், ஜெயிப்பது நிச்சயம். வாழ்க தமிழ்.